யாருக்கும் கருணை காட்டாதே, ஏமாந்து போவாய். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவனாக இருந்ததற்காக உங்களுக்கு ஒரு நாள் தண்டனை கிடைத்ததா? யாரையாவது நம்பி உதவி செய்த பிறகு அதே மனிதன் உங்களை துரோகம் செய்ததா? ஒரு விஷயம் உண்மையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அதிகமாக நல்லவனாக இருப்பவர்களைத்தான் முதலில் பயன்படுத்திவிட்டு பிறகு தள்ளிவிடுகிறார்கள். இதைத்தான் 1000 வருடங்களுக்கு முன்பே சாணக்கியர் சொன்னார். அவர் சொன்ன ஒரு வரி மிகவும் கடினமானது. அதிகமான கருணை உன் வாழ்க்கையை அழிக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது என்ன தெரியுமா? சாணக்கியர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த கதை. இந்த கதையை நீங்கள் புரிந்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். எப்பொழுது கருணை காட்ட வேண்டும், எப்பொழுது கடுமையாக இருக்க வேண்டும். இந்த கதை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றலாம். கதை ஆரம்பம். பல வருடங்களுக்கு முன்பு மகத நாட்டில் ஒரு பெரிய வணிகர் இருந்தார். அவரின் பெயர் விஷ்ணுதத்தன். அவர் மிகவும் செல்வந்தர். அவரிடம் பெரிய வீடு, நிறைய பணம், நிறைய வேலைக்காரர்கள். ஆனால் ஒரு விஷயம், அவர் மிகவும் நல்ல மனசுக்காரர். யாராவது உதவி கேட்டால் அவர் மறுக்கவே மாட்டார். பசிப்பட்டவன் வந்தால் அவர் உணவு கொடுப்பார். பணமில்லாதவன் வந்தால் அவர் பணம் கொடுப்பார். அவரை எல்லோரும் தெய்வம் போல மனிதன் என்று சொல்லுவார்கள். ஆனால் சாணக்கியர் ஒரு இடத்தில் சொல்கிறார், இந்த உலகத்தில் அதிக நல்ல மனசு கொண்டவர்கள்தான் அதிகமாக காயப்படுவார்கள். அதே விஷயம் விஷ்ணுதத்தனுக்கும் நடந்தது. ஒரு நாள் நடந்த சம்பவம். ஒரு நாள் ஒரு இளைஞன் அவருடைய வீட்டிற்கு வந்தான். அவன் மிகவும் சோகமாக இருந்தான். அவன் கண்ணில் கண்ணீர். அவன் சொன்னான், ஐயா, என் குடும்பம் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறது. எனக்கு வேலையில்லை, சாப்பிடக்கூட பணமில்லை. நான் வேலை செய்ய தயார். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். விஷ்ணுதத்தன் அவனை பார்த்தவுடன் உடனே இரக்கம் கொண்டார். அவர் சொன்னார், பரவாயில்லை, இப்போதிலிருந்து நீ என் வீட்டில் வேலை செய். உனக்கு சம்பளம் தருகிறேன், உணவும் தருகிறேன். அந்த இளைஞன் மிகவும் நன்றி கூறினான். அவன் பெயர் மாதவன். ஆரம்பத்தில் நடந்தது. மாதவன் முதல் சில மாதங்கள் மிகவும் நல்ல வேலை செய்தான். அவன் மிகவும் பணிவாக இருந்தான். விஷ்ணுதத்தன் அவனை மிகவும் நம்ப ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல அவனுக்கு அதிக பொறுப்பு கொடுத்தார். வீட்டிலுள்ள பண விஷயங்களையும் அவனிடம் கொடுத்தார். வணிக கணக்குகளையும் அவனிடம் ஒப்படைத்தார். எல்லாரும் எச்சரித்தார்கள், ஐயா, அவன் புதியவன், அவனை இவ்வளவு நம்பாதீர்கள். ஆனால் விஷ்ணுதத்தன் சொன்னார், அவன் நல்லவன், நான் அவனை நம்புகிறேன். மாற்றம். ஒரு வருடம் கழித்து மெல்ல மெல்ல மாதவன் மாற ஆரம்பித்தான். அவன் சோம்பேறியாக மாறினான். வேலை செய்யாமல் இருந்தான். சில நேரங்களில் பணம் குறைய ஆரம்பித்தது. கணக்குகளில் சில தவறுகள். ஆனால் விஷ்ணுதத்தன் அதை கவனிக்கவில்லை. அவர் நினைத்தார், அவன் ஏழை பையன், சிறிய தவறுகள் நடக்கும். இதுதான் சாணக்கியர் சொன்ன பெரிய தவறு. அதிகமான கருணை ஒரு மனிதனின் தவறுகளை பெரிய பிரச்சனையாக மாற்றும். உண்மையான பிரச்சனை. ஒரு நாள் விஷ்ணுதத்தன் ஒரு பெரிய வணிக பயணத்திற்கு சென்றார். அவர் நகரத்திற்கு வெளியே சில நாட்கள் இருந்தார். அந்த நேரத்தில் மாதவன் வீட்டிலிருந்த பணத்தையும் வணிக பணத்தையும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அவன் மட்டுமல்ல, அவன் சில வேலைக்காரர்களையும் சேர்த்துக்கொண்டு அவர்களையும் ஏமாற்றினான். உண்மை தெரிந்த நாள் விஷ்ணுதத்தன் வீட்டிற்கு திரும்பிய போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. பணமில்லை, நகை இல்லை, கணக்கு புத்தகங்கள் இல்லை. அனைத்தும் காணாமல் போயிருந்தது. அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அவனை இவ்வளவு நம்பாதீர்கள் என்று. அந்த நாள் விஷ்ணுதத்தன் மிகவும் சோகமாக இருந்தார். அவர் ஒரு விஷயம் புரிந்தார். நல்லவனாக இருப்பது தவறில்லை. ஆனால் எல்லோரிடமும் நல்லவனாக இருப்பது மிகப்பெரிய தவறு. சாணக்கியரின் பாடம். இந்த சம்பவத்தை கேட்ட சாணக்கியர் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். அவர் சொன்னார், கருணை ஒரு நல்ல குணம். ஆனால் அதை தவறான மனிதர்களிடம் காட்டினால் அது உன்னை அழிக்கும். அவர் மேலும் சொன்னார், ஒரு பாம்பிற்கு நீ பால் கொடுத்தாலும் அது கடிப்பதை நிறுத்தாது. அதாவது தவறான மனிதர்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஒரு நாள் துரோகம் செய்வார்கள். இன்னொரு சிறிய கதை. சாணக்கியர் ஒரு உதாரணம் கொடுத்தார். ஒரு விவசாயி ஒரு நாள் ஒரு குளிர்காலையில் ஒரு பாம்பை பார்த்தான். அந்த பாம்பு குளிரால் உறைந்திருந்தது. அவனுக்கு இரக்கம் வந்தது. அவன் அந்த பாம்பை தன் வீட்டிற்கு கொண்டு சென்றான். அதை சூடு காட்டினான். சிறிது நேரம் கழித்து பாம்பு உயிர் பெற்றது.
அதற்கு பிறகு அது என்ன செய்தது தெரியுமா? அதே மனிதனை கடித்தது. இதுதான் சாணக்கியர் சொல்லும் உண்மை. சிலருக்கு நீ நல்லது செய்தாலும் அவர்கள் தீமைதான் செய்வார்கள். நிஜ வாழ்க்கை உதாரணம். இது பழைய கதை மட்டுமில்லை, இன்றும் நடக்கிறது. நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து உதவி செய்திருக்கலாம். அவர் சொல்லியிருப்பார், 1 மாதத்தில் திருப்பித் தருகிறேன் என்று. ஆனால் பிறகு அவர் உங்களை தவிர்த்து விடுவார். அல்லது நீங்கள் யாரையாவது மிகவும் நம்பியிருக்கலாம். அவர் உங்கள் ரகசியத்தை மற்றவர்களிடம் சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்கள் ஒருவருக்கு வேலை கிடைக்க உதவி செய்திருக்கலாம். பிறகு அவர் உங்களை மறந்து விடுவார். இதுதான் வாழ்க்கை. கருணை காட்ட வேண்டிய இடம். அதனால் சாணக்கியர் கருணை காட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் சொல்வது என்ன தெரியுமா? சரியான மனிதர்களிடம் கருணை காட்டுங்கள். நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள். உண்மையானவர்களை நம்புங்கள். ஆனால் எல்லோரையும் அதே மாதிரி நம்பாதீர்கள். சாணக்கியர் சொன்ன 3 விதிகள். மனிதர்களை கவனியுங்கள். சாணக்கியர் சொன்ன ஒரு முக்கியமான வாழ்க்கை விதி. ஒரு மனிதனை நம்புவதற்கு முன் அவரை நன்றாக கவனிக்க வேண்டும். அவரின் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவரின் நடத்தை, பழக்கம், மற்றவர்களிடம் பேசும் விதம், இவை எல்லாம் ஒரு மனிதனின் உண்மையான குணத்தை காட்டும். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதன் உங்களுக்கு மட்டும் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களிடம் எப்படி நடக்கிறான் என்று பாருங்கள். அவன் பொய் பேசுகிறானா? சொன்னதை காப்பாற்றுகிறானா? சின்ன விஷயத்திற்கே கோபப்படுகிறானா? நன்றி உணர்வு இருக்கிறதா? இந்த விஷயங்களை கவனித்தால் அந்த மனிதனை நம்பலாமா வேண்டாமா என்று தெரியும். சாணக்கியர் ஒரு இடத்தில் சொல்கிறார், ஒரு மனிதனின் குணத்தை அவன் பேசும் வார்த்தையால் அல்ல, அவன் செயல்களால் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விதி. முதலில் கவனியுங்கள், பிறகு நம்புங்கள். 2. எல்லைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உதவி செய்யலாம், ஆனால் எல்லை இருக்க வேண்டும். சாணக்கியர் சொல்லும் ஒரு முக்கியமான வாழ்க்கை விதி இது. ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அது ஒரு நல்ல குணம். ஆனால் எல்லையில்லாமல் உதவி செய்தால் ஒரு நாள் அதே மனிதர்கள் அதை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். உதவி என்பது ஒரு நல்ல மனசின் அடையாளம். ஆனால் அளவுக்கு மீறிய கருணை பல நேரங்களில் மனிதனை பலவீனமாக காட்டும். உதாரணமாக, ஒருவர் எப்போதும் உங்களிடம் பணம் கேட்கிறார். முதல் முறை உதவி செய்யலாம், 2வது முறையும் உதவி செய்யலாம். ஆனால் அது ஒரு பழக்கமாக மாற ஆரம்பித்தால் அங்கேதான் எல்லை தேவை. இல்லையென்றால் அவர் உங்களை ஒரு நண்பராக அல்ல, ஒரு பயன்படுத்தும் மனிதராக பார்க்க ஆரம்பித்து விடுவார். சாணக்கியர் ஒரு இடத்தில் சொல்கிறார், அளவுக்கு மீறிய நல்ல மனசு மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை. அதனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விதி: உதவி செய்யுங்கள், ஆனால் உங்களை இழக்கும் அளவிற்கு உதவி செய்யாதீர்கள். அதுதான் சாணக்கியர் சொல்லும் புத்திசாலியான கருணை. 3. உணர்ச்சியால் முடிவெடுக்காதீர்கள். சாணக்கியர் சொல்லும் மிக முக்கியமான வாழ்க்கை விதிகளில் ஒன்று இது. பல நேரங்களில் மனிதர்கள் உணர்ச்சியில் முடிவெடுக்கிறார்கள். யாராவது கண்ணீர் விட்டால் உடனே நம்பிவிடுகிறோம். யாராவது மிகவும் சோகமாக பேசினால் அவர்களின் வார்த்தைகளை உண்மை என்று நினைத்து முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பிறகு வாழ்க்கையில் பெரிய வருத்தத்தை தரும். ஏன் தெரியுமா? உணர்ச்சி வந்த நேரத்தில் நம்முடைய அறிவு அமைதியாக இருக்காது. அந்த நேரத்தில் நாம் சரி தவறு என்று யோசிக்க மாட்டோம். உதாரணமாக, ஒருவர் உங்களிடம் வந்து, நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், உடனே பணம் வேண்டும் என்று சொன்னால் அவரின் கண்ணீரை பார்த்து உடனே பணம் கொடுத்து விடலாம். ஆனால் சில நாட்கள் கழித்துதான் அது ஒரு பொய்க்கதை என்று தெரியலாம். அதனால்தான் சாணக்கியர் ஒரு முக்கியமான பாடம் சொல்கிறார். முதலில் யோசியுங்கள், பிறகு முடிவெடுங்கள். உணர்ச்சியால் அல்ல, அறிவால் முடிவெடுக்கும் மனிதன்தான் வாழ்க்கையில் குறைவாக ஏமாறுவான். இந்த கதையை பார்த்த பிறகு ஒரு கேள்வி உங்களிடம்: உங்கள் வாழ்க்கையில் இப்படி யாராவது இருந்தார்களா? நீங்கள் உதவி செய்த பிறகு உங்களை ஏமாற்றியவர்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் கதைகள் இன்னும் வேண்டுமா? அப்படியானால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.